வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் போட்டிகள் மிக சுவாரஸ்யமாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான போட்டி ஒன்றில் ஒரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தோற்று போனது, இன்னொரு போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோற்று போனது. இன்று சூப்பர் சண்டே 2 போட்டிகள் இடம்பெறுகின்றன. நேற்றைய போட்டிகளில் இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை விட இன்றைய நாளில் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற விடயம் மிக மிக சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஐபிஎல் போட்டிகள் எப்படி வெறுவெறுப்பாக சுவையாக சுவாரஸ்யமாக இருக்கின்றனவோ அதைவிட சில விடைகளில் ஐபிஎல்லின் பின்னணி கதைகள் மிக மிக சுவாரஸ்யமானவை. அவற்றுள் ஒன்றுதான் இன்றைய நாள் நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற கதை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் விராட் கோலிக்கும் இடையிலான இந்த நெருக்கமான உறவு, 18 ஆண்டுகளை கடந்து தொடர்கின்ற இந்த நெருக்கமான விசுவாசம், அதுபோல் ஒரு சின்ன பையனாக 18 வயது பையனாக இளம் துடுப்பாட்ட புயலாக உருவாகி கொண்டிருந்த விராட் கோலியை அவரது சொந்த ஊர் டெல்லி எவ்வாறு புறக்கணித்தது? இதன் அடிப்படையில் மீண்டும் டெல்லிக்கு போக மாட்டேன் என்று முடிவெடுத்து விராட் கோலி ஆர்சிபி பெங்களூரிலேயே தங்கி பெங்களூரு மைந்தனாக மாறிய கதை. அதையெல்லாம் பார்ப்பதற்கிடையில் இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நடப்பு ஐபிஎல் சாம்பியன் 18 ஆண்டுகளாக போராடி கடைசியாக விராட் கோலியின் 18 அந்த இலக்கத்துக்கு ஏற்றது போல 18வது ஐபிஎல்லில் அவர்கள் கடந்த முறை சாம்பியனான கதை உலக மகா சுவாரஸ்யமானது. விராட் கோலியின் ராசிக்கே அவரது ராசியான இலக்கத்தின் போது இவர்கள் சாம்பியன் ஆனார்கள் என்று இப்போது வரை ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஈசாலா கப் நம்தே என்று அவர்களெல்லாம் கழுவி ஊற்றினார்கள் ஏனைய அணிகளின் ரசிகர்கள். ஆனால் இப்போது ரஜாத் பட்டிதாரின் தலைமையிலே சாம்பியன் விராட் கோலி நீண்ட காலம் ஆர்சிபி அணியை தலைமை தாங்கியும் கூட அவரால் வெல்ல முடியாத இந்த ஐபிஎல் கிண்ணத்தை ரஜாத் பட்டிதாரி என்ற ஒரு இளம் தலைவர் ஒன்றுபடுத்தி தன்னுடைய அணியை சாம்பியனாகி இருக்கின்றார். ஆனால் விராட் கோலியின் பங்களிப்பும் அதில் மிக முக்கியமாக இருந்தது. இப்போது தொடர்ச்சியாக போட்டிகளை வந்த ஆர்சிபி அணி நேற்று இந்த ஐபிஎல் பருவகாலத்தில் தன்னுடைய 2வது தோல்வியை கண்டது, அதுவும் சொந்த மைதானத்தில். தொடர்ச்சியாக பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் 6 போட்டிகளை வென்ற பிறகு முதலாவது தடவையாக மண் கவியது நேற்றைய நாள். அவர்கள் தோற்று போனது இன்னும் ஒரு மிக முக்கியமான அணி, இந்த பருவகாலத்தின் கலக்கலான அணியான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடம். டெல்லி ஆர்சிபி இந்த மோதலே தனி சுவாரஸ்யமானது. அதுவும் விராட் கோலி ஆடும்போது அதுக்கு தனியான ஸ்பெஷல் சேர்ந்துவிடும். காரணம், விராட் கோலி ரஞ்சி கண்ட போட்டிகளில் இன்றும் ஆடி வருவது டெல்லி அணிக்காக. அவர் டெல்லியைச் சேர்ந்தவர், டெல்லியிலே பிறந்தவர், டெல்லி வாலா பாருங்கள். ஆனால் காலத்தின் விசித்திரம், டெல்லியில் பிறந்த டெல்லி மைந்தனான விராட் கோலி ஆர்சிபி அணியின் உரித்துடையவராக இப்பொழுது பெங்களூர் ரசிகர்களால் ஆர்சிபி ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒருவராக மாறியிருக்கிறார். கர்நாடகாவிலே பிறந்து கர்நாடக அணிக்காக ரஞ்சி கண்ட போட்டிகளில் ஆடி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தை தன்னுடைய ஹோம் கிரவுண்டாக, இதுதான் என்னுடைய மைதானம் என்று கடந்த முறை துடுப்பை குத்தி காட்டினாரே அந்த KL ராகுல் இப்பொழுது டெல்லி அணிக்காக ஆடி வருகின்றார். 2 பேருமே நேற்று தங்கள் அணிகளுக்காக மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருந்தார்கள். அதிலே ராகுல் அரைச்சதத்தை பெற்றுக்கொண்டார். ராகுலின் பிடியை எடுத்தவர் விராட் கோலி. ஒரு தனியான ஆவேசத்தை விராட் கோலி அதிலே வெளிப்படுத்தி இருந்தார். என்ன இருந்தாலும் சொந்த ஊருக்காக ஆடுவது ஒரு தனியான சுகம்தானே, அது பல பேருக்கு இருக்கின்ற ஒரு தாகம். பாருங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆட முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு தங்களது ஐபிஎல் ஓய்வை அறிவித்துக் கொண்டார்கள் பல தமிழக வீரர்கள். முக்கியமாக தினேஷ் கார்த்திக், அவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடவே முடியாமல் போனது. அஸ்வின் ஆரம்ப காலத்தில் ஒரு சில போட்டிகளை சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆடிய போதிலும் தான் மிக முக்கியமான அந்த கட்டம் என்று இருக்கின்ற வேளையில் தன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆட முடியாமல் போனது என்ற வருத்தம் அவருக்கு இந்த வரை இருக்கும். இப்படி பல நட்சத்திரங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதையெல்லாம் தனித்தனி கதைகளாக நாங்கள் இன்னொரு நாள் பேசுவோம். அதுக்கு முதல் நேற்று ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அவர்கள் சின்னசுவாமி மைதானத்தில் ஆடிய 100வது ஐபிஎல் போட்டி. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரான்ச்சைஸ் அணியும் 100 போட்டிகளில் தங்கள் சொந்த மைதானத்தில் ஆடியதில்லை. முதல் தடவையாக அதை ஆடி முடித்திருக்கிறது ஆர்சிபி அணி. ஆனால் 100வது போட்டியிலும் தோல்வி. சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் 2008ஆம் ஆண்டு ஐபிஎல்லின் முதலாவது போட்டியை ஆடியதும் இதே தேதி தான், ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. அந்த போட்டியிலும் தோல்வி, இந்த போட்டியிலும் தோல்வி. இதுபோல இந்த பச்சை நிறத்தில் எப்போது அவர்கள் ஆடிய தெரிவு செய்து ஆடினாலும் அப்போதெல்லாம் அவர்களுக்கு ராசி இல்லாமல் போகிறது. இதுவரை இந்த அவர்கள் உடை மாற்றி ஆடுகின்ற போட்டி, பசுமையை வலியுறுத்துகின்ற போட்டி, இப்படியான போட்டிகள் அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சி இருக்கிறது. ஒரே ஒரு தடவை இந்த பச்சென்ற உடையை மாற்றி, பச்சென்ற உடை என்பது அவர்கள் பசுமையை வலியுறுத்தவும் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லக்கூடிய மீள்தகமை தன்மையை மீண்டும் அவர்கள் அதை புதுப்பிக்கின்ற விதமாக உலகத்தை ஊக்குவிக்கவும் அவர்கள் அணிகின்றனர். அதன் மூலமாக பசுமை புரட்சி உலகெங்கும் உள்ள ஆர்சிபி ரசிகரிடமும் கிரிக்கெட் ரசிகரிடமும் அவர்கள் ஒன்று சேர்க்கின்றார்கள். நல்ல முயற்சி, உண்மையில் வாழ்த்த வேண்டிய ஒன்று. ஒரே ஒரு தடவை மட்டும் அவர்கள் சிவப்பு நிறமும் இல்லாமல் பச்சை நிறமும் இல்லாமல் இளநீல நிற உடையோடு ஆடியிருந்தார்கள். அது கோவிட் காலத்திலே அபுதாபியில் இடம்பெற்ற ஒரு போட்டி. 2021ஆம் ஆண்டு கோவிடுக்காக போது போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த இளநீல நிற உடை என்பது ஆக்சிஜனின் நிறம்.
எனவே இதன் மூலமாக வருகின்ற வருவாய், அதாவது அந்த சீருடையை வாங்குகின்ற ரசிகர்கள் மூலமாக வருகின்ற வருவாய், அதுபோல் அந்த போட்டியில் கிடைக்கின்ற வருவாய் ஆகியவற்றை கோவிட் நிதியத்துக்கு வழங்குவது, இந்த மருத்துவ உதவிகளுக்கு வழங்குவது என்று ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதே போல ஒவ்வொரு சிக்ஸர்கள் மூலமாகவும் வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பரிதாபம், அந்த போட்டியிலே அவர்கள் 92 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோற்று போனார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம். அதுபோல் அவர்களால் எந்த ஒரு 6 ஓட்டங்களையும் பெற முடியாமல் போனது அந்த போட்டியில் பரிதாபம். இந்த சிவப்பு பச்சை என்று நிறங்களை மாற்றியவர்கள் ஆடுகின்ற வேளையில் ரசிகர்களுக்கு ஒரு குதூகலமாக இருக்கும். வழமையாக பார்க்கின்ற நிறத்திலிருந்து கொஞ்சம் மாற்றி ஆடுகின்றார்கள் என்று. பச்சென்ற உடையிலே ஆடிய வேளையில் முதல் போட்டியில் அவர்கள் வென்றிருந்தார்கள். அது முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 2011ஆம் ஆண்டு. 2016ஆம் ஆண்டு வெற்றி. 2022, 23, 25 ஆகிய 5 தடவைகள் தான் பச்சென்ற சீருடையில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். மற்றபடி தொடர்ச்சியாக தோல்வி. ஒரு தடவை மழையினால் கழுவப்பட்டது 2015ஆம் ஆண்டு போட்டி. எனவே ரசிகர்கள் மத்தியில் இந்த பச்சை நிற உடையிலே ஆர்சிபி அணி ஆடினாலே அது ராசி இல்லை என்பது ஆழமாக பதிந்திருக்கிறது போல தெரிகிறது. இதே போல பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற பரிதாபகரமான சூழ்நிலை, சின்னசுவாமி மைதானம் என்னதான் அவர்களுக்கு ராசியான மைதானமாக இருந்தால் இந்த காலத்துக்கு முந்தைய காலத்தில், அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு முதல் புயலாக அவர்கள் மாறிய காலத்துக்கு முதல் தொடர்ச்சியாக இந்த மைதானம் ராசி இல்லாத மைதானமாக கருதப்பட்டது. இதன் காரணமாக தான் முதல் போட்டியில் தோல்வி, 50வது போட்டியில் தோல்வி, அதுபோல நேற்று ஆடிய 100வது போட்டியிலும் தோல்வி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்சிபி ரசிகர்களது விசுவாசம் மிக அதிகமானது. அவர்கள் தொடர்ச்சியாக தோற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் இந்த ரசிகர்கள் அப்படியே அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் இப்போது நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்றார்கள். அதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்று விராட் கோலி 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு அவரது சராசரி, அவரது ஸ்ட்ரைக் ரேட், அதுபோல் அவரது துடுப்பாடும் வேகம் ஆகியவற்றோடு ஓட்டங்களை அரைச்சதங்களாகவும் சதங்களாகவும் மாற்றுவது அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக அதிகமான போட்டிகளில் ஆடியவர், ஐபிஎல் போட்டிகளில் 3வது அதிகூடிய போட்டிகளில் ஆடியவர், அதுபோல் ஐபிஎல் போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர். இத்தனை சாதனைகளும் விராட் கோலிக்கு தான் சொந்தமாக இருக்கின்றன. விராட் கோலி என்றவுடனே எங்களுக்கு இந்திய அணி ஞாபகம் வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தான் ஞாபகம் வருகிறது. அந்த சிவப்பு உடை, அதுபோல் அவர் குவித்த ஓட்டங்கள், அதிலும் குறிப்பாக 2016ஆம் ஆண்டு பரவகாலத்தில் அவர் குவித்த 1000 அண்மித்த ஓட்டங்கள், 973 ஓட்டங்கள், இதெல்லாம் மறக்காது. ஆக்ரோஷமாக அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சீருடையிலே விராட் கோலி ஓடி வருகின்ற காட்சிகள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குது. ஆர்சிபி அணிக்கு யார் தலைவராக இருந்தாலும் விராட் கோலி தான் அங்கே தலை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு விராட் கோலி எவ்வாறு வந்தார்? இந்த சுவாரஸ்யமான கதையை பலருக்கும் தெரியாத ஒன்று, இல்லாவிட்டால் பல பேரும் மறந்து போன ஒன்று. 2008ஆம் ஆண்டு முதல் தடவையாக ஐபிஎல் ஆரம்பித்த போது நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். தான் எந்த அணியினால் புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த அணிக்கு மறுபடி திரும்ப மாட்டேன் என்று விராட் கோலி சபதம் எடுத்துக்கொண்ட ஒரு சம்பவம். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் இடம்பெறுகின்ற வேளையில் அப்போது 8 அணிகள், இந்த 8 அணிகளுக்கும் தலைவர்களாக மாக்கி பிளேயர்ஸாக அந்த வேளையில் இந்தியாவின் தலை சிறந்த நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஒரு சிலர் இல்லத்திலே எடுக்கப்படுகின்றார்கள். தமிழக அணிக்கு அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஆடக்கூடிய நட்சத்திர வீரர் யாரும் இல்லை என்ற காரணத்தால் தான் தோனியை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியிருந்தார். ஆனால் ஏலத்திலே தான் எடுத்திருந்தார்கள். ஸ்ரீனிவாசன் தோனி தான் வேண்டுமென்று விடாப்பிடியாக இருந்தார். மற்றபடி ஏனைய அணிகளுக்கு தங்கள் பிராந்தியங்களிலிருந்து மிகச்சிறப்பாக ஆடிய நட்சத்திரங்கள் அப்பொழுது தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். மும்பைக்கு சச்சின் டெண்டுல்கர், அதுபோல கொல்கத்தாவுக்கு அப்போது பெங்கால் சிங்கமாக இளவரசராக இருந்த சௌரவ் கங்குலி, கர்நாடகாவை பொறுத்தவரையில் அப்பொழுது கும்ளே, டிராவிட் 2 பேரும் இருந்தார்கள், கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள். எனவே டிராவிட் அங்கே தலைவராக நியமிக்கப்படுகின்றார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் டெக்கான் சார்ஜஸின் தலைவராக நியமனம் பெற்றுக் கொள்கின்றார். இதேபோல பஞ்சாபைச் சேர்ந்த யுவராஜ் சிங் பஞ்சாப் அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார். டெல்லிக்கு வீரேந்தர் சேவாக். ஆனால் டெல்லி அணியிலே அப்போது கௌதம் கம்பீரும் இருந்தார், ஷிகர் தவானும் இருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னைக்கு மட்டும் அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் சென்னை தோனியை பெற்றுக்கொண்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் ஒரே ஒரு வெளிநாட்டு தலைவரை கொண்டு வந்தது. பட்ஜெட் குறைவான ஒரு அணியாக, ஆனால் அந்த அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வெளிநாட்டு வீரராக, கோச்சாகவும் பயிற்றுவிப்பாளராகவும் ஷேன் மோனை எடுத்துக்கொண்டார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் உரிமையாளர்கள். அதேவேளை இந்த 8 ஐபிஎல் அணிகளுக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு சொல்லப்பட்டிருந்தது. வெளிநாட்டு வீரர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பிளேயிங் 11 என்று சொல்லக்கூடிய விளையாடக்கூடிய 11 கொண்ட அணியிலே 4 வெளிநாட்டு வீரர்கள் தான் இடம்பெறலாம். இதே போல் ஒவ்வொரு அணிகளும் 19 வயதுக்கு உட்பட்ட வீரர்களை அணிக்குள்ளே உள்வாங்க வேண்டும். அவர்களில் ஒவ்வொரு போட்டியிலும் இடம்பெற வேண்டும் என்ற விதிமுறையும் இருந்தது. இதே போல லோக்கல் பிளேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களது அந்த குறித்த மாநிலங்களில் அடங்கியிருக்கின்ற மாவட்டங்கள் இருக்கின்ற வீரர்களுக்கும் அணியிலே இடம் வழங்கப்பட வேண்டும், குழாமிலே இடம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவே 19 வயதுக்கு உட்பட்ட உலக கிண்ணத்தை எப்போதான் இந்திய அணி வெல்கிறது விராட் கோலியின் தலைமையில். அந்த அணி மலேசியாவிலே வைத்து சாம்பியனாகி வருகிறது. எனவே அந்த 19 வயதுக்கு உட்பட்ட வீரர்களை குறிவைப்பதற்கு ஒவ்வொரு அணிகளும் தயாராக இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட சாம்பியன் அணியில் இருந்து வருகின்ற திறமையான வீரர்களை டிராஃப்ட் செய்து, அதாவது ஏலத்துக்கு முன்னதாகவே அவர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு 8 அணிகளுக்கு வழங்கப்படுகிறது.
இதிலே ஒவ்வொரு அணிகளும் தங்களுக்கான வீரர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற வேளையில் அந்தந்த பிராந்தியங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. டெல்லி அணியிலே விராட் கோலி அப்போது டெல்லி ரஞ்சிக்கண் அணிக்காக ஆட ஆரம்பித்து விட்டார். இதே போல டெல்லி அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இருக்கிறார், பிரதீப் சங்வான், இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். இந்த 2 பேரில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அப்போது டெல்லி டேர்டெவில்ஸ் அந்த நிர்வாகமானது கலந்து பேசுகிறது, 2 பேரில் ஒருவரை தான் எடுக்கலாம் என்று. ஏன் விராட் கோலியை கைவிட்டு பிரதீப் சங்வானை எடுத்தார்கள் என்ற விடயம் பல பேருக்கு குழப்பமாக இருந்த ஒன்று. விராட் கோலியை டெல்லி டேர்டெவில்ஸ் கைவிட்டு விட்டார்கள் என்பது அப்போது ஓரளவு பரபரப்பான பேச்சாகவும் இருந்தது. விராட் கோலி அப்போது பெரிய அளவில் அறியப்பட்ட ஒருவர் கிடையாது. ஆனாலும் நட்சத்திரமாக மிடிந்து வருகிறார். அதுவும் 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்கு தலைமை தாங்கி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக்ரோஷமான துடுப்பாட்ட வீரர், மிகச்சிறப்பான கடத்தடுப்பாளர் என்றெல்லாம் பேசப்படுகின்ற வேளையில் இவரை டெல்லி பிரான்ச்சைஸ் அணி எடுக்காதது பெரும் ஆச்சரியமாக பேசப்பட்டது. ஆனால் ஏலத்திலே அவர் நிறுத்தப்பட்ட வேளையிலும் கூட $30,000 அதாவது 12 லட்சம் ரூபாய்க்கு தான் அவரை பெற்றுக்கொண்டது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. ஒரு குட்டி இளம் நட்சத்திரமாக RCB அணிக்குள் உள்வாங்கப்படுகிறார். டிராவிட், கலிஸ் மற்றும் கும்ப்ளே போன்றோரெல்லாம் ஆடுகின்ற அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு அப்போது தலைவராக இருந்த வீரேந்தர் சேவக் முதல் தடவையாக மனம் திறக்கிறார். ஏற்கனவே இந்த செய்திகள் சாடை மாடையாக வெளியாகி இருந்தன. விராட் கோலியை தவிர்த்து விட்டு அவர்கள் எடுத்தது இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான பிரதீப் சங்வான். அவரும் அப்போது இந்திய அணிக்காக, இந்திய 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்காக மிகச்சிறப்பான முறையில் செய்திருந்த ஒருவர். டெல்லியின் ரஞ்சிக்கண் அணியிலும் சிறப்பான முறையில் பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்த ஒருவர். எனவே அவரை தெரிவு செய்தது பெரிய அளவில் ஆச்சரியம் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இப்போது பார்க்கும்போது என்னடா இது, இப்போது 9,000 ஓட்டங்களுக்கு கிட்ட குவித்திருக்கின்ற விராட் கோலி இந்தியாவின் தலை சிறந்த துடுப்பாடு வீரர், உலகத்தின் மிகச்சிறந்த வெள்ளைப்பந்து துடுப்பாடு வீரரில் ஒருவர், உலகத்தின் மிகச்சிறந்த ஃபேப் 4 இருக்கின்ற டெஸ்ட் துடுப்பாடு வீரரில் ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவரை கைவிட்டு விட்டார்களே டெல்லி, சரியான முறையில் கணிக்கவில்லை என்றெல்லாம் இப்போது யோசித்தால், அப்போது டெல்லி பிரான்ச்சைஸின் தலைவராக இருந்த வீரேந்தர் சேவக் இப்போது ஜியோ ஸ்டாரில் ஹிந்தி மொழியிலே பேசப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். சாடை மாடையாக இந்த தகவல்கள் ஆரம்பத்திலே கசிந்திருந்தாலும் வீரேந்தர் சேவக் சொல்வது நியாயமாக எங்களுக்கு தெரிகிறது, இல்லாவிட்டால் சரியான ஒரு உள்ளக தகவலாக தெரிகிறது. ஒரு 19 வயதுக்கு உட்பட்ட வீரரை தான் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம், மற்றவரை ஏலத்திலே தான் எடுக்க வேண்டியிருக்கும், மற்றவர்களை ஏலத்திலே தான் எடுக்க வேண்டியிருக்கும் என்ற பேச்சு வந்த வேளையில் அப்போது டெல்லி அணிக்கு தேவையான ஒரு பந்து வீச்சாளர் தேவைப்பட்டிருந்தார். அப்போது டெல்லி அணியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வீரேந்தர் சேவக்கும் கௌதம் கம்பீரும் முடிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இன்னும் 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இருந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியாத என்ற காரணத்தால் அவர்களை 3ஆம் இலக்கத்திலும் 5ஆம் இலக்கத்திலும் தாங்கள் அனுப்ப வேண்டி இருந்தது என்று வீரேந்தர் சேவக் அப்போது டெல்லி கேபிட்டல்ஸின் தலைவராக இருந்தவர் தாங்கள் முடிவெடுத்தது பற்றி சொல்கின்றார். அந்த 2 பேரும் ஷிகர் தவான் மற்றும் திலகரட்ன டில்ஷான் 5ஆம் இலக்கத்தில் ஆடியிருந்தார். அவரும் ஒரு தேர்ந்த இலங்கை அணிக்காக அப்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஆடி வந்த ஒருவர். 4ஆம் இலக்கத்தில் அப்போது இந்தியாவின் இளம் நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருந்த பெங்காலைச் சேர்ந்த மனோஜ் திவாரி இருக்கிறார். எனவே துடுப்பாட்ட வரிசை அங்கே நிறைந்து விட்டது. தங்களுக்கு தேவையானவர்கள் பந்து வீச்சார்கள் என்ற அடிப்படையில் தேடி கொண்டிருந்த வேளையில் ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர், அதுவும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அமைகிறார் என்று தாங்கள் பிரதீப் சங்வானை தெரிவு செய்ததாக வீரேந்தர் சேவக் சொல்கிறார். எனவே துரதிர்ஷ்டவசமாக விராட் கோலியை தெரிவு செய்ய முடியாமல் போனது என்பதை ஏற்றுக்கொள்கிறார் வீரேந்தர் சேவக். அவரது திறமை அப்போதே தங்களுக்கு தெரிந்திருந்தது என்றாலும் ஒப்பீட்டளவில் ஏனைய வீரர்களோடு பார்க்கும்போது தாங்கள் விராட் கோலியை கைவிட வேண்டியிருந்தது என்று RCB விராட் கோலியை எடுத்துக்கொண்டது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் சரித்திரம். இப்போது 8 சதங்கள் 65 அரை சதங்களோடு IPL போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை குவித்தவராக விராட் கோலி இருக்கின்றார். அதுபோல் அதிகமான IPL போட்டிகளை ஆடிய ஒரு வரிசையில் இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கின்றார் விராட் கோலி. மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி. இந்த பருவகாலத்தில் அவர் மேலே இன்னும் வந்து விடுவார். இப்போது இருக்கின்ற நிலவரங்களை வைத்து பார்த்தால் மகேந்திர சிங் தோனி 278 போட்டிகள், அவர் இந்த பருவகாலத்தில் இன்னும் எத்தனை போட்டிகளை ஆடுவார் என்று சொல்லி தெரியாது. இன்னும் ஒரு போட்டியை கூட இந்த பருவகாலத்தில் ஆடவில்லை. அதுபோல் ரோஹித் சர்மா 276 போட்டிகள், அவரும் உபாதையுற்றிருக்கிறார். விராட் கோலி 273 போட்டிகள். இந்த துரத்தல் நீடிக்க போகிறது இந்த 3 பேருக்கு இடையில். அதுக்கப்புறம் அதிகமான போட்டிகளை ஆடி இருக்கின்ற 3 பேரும் இப்போது ஆடுவதில்லை. தினேஷ் கார்த்திக், ஷிகர் தவான் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின். ரஹானே 205 போட்டிகள், சுரேஷ் ரெய்னா 205 போட்டிகள். இதுவேளை ஒரு பிரான்ச்சைஸ் அணிக்காக தொடர்ச்சியாக அதிகமான போட்டிகளை ஆடியவர் என்ற பெருமையும் இப்பொழுது விராட் கோலியிடம் மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாரும் நெருங்கவே முடியாது. இந்த 273 போட்டிகளையும் அவர் தனியே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மட்டும்தான் ஆடியிருக்கிறார். IPL சரித்திரத்திலே இது ஒரு தனியான வரலாறு. எவ்வாறு ஒரு விசுவாசமிக்க வீரராக அவர் மாறிக்கொண்டார் என்று சொல்லி இப்போது உங்களுக்கு தெரியும். அவர் RCB அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட போது, டெல்லி அணியினால் புறக்கணிக்கப்பட்ட RCB அணியிலே அவர் உள்வாங்கப்பட்ட போது அவர் முடிவெடுத்துக் கொண்டாராம், இனிமேலும் தான் எந்த அணிக்கும் போவது கிடையாது, முக்கியமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு தான் இப்போதும் செல்வது கிடையாது. அப்போது டெல்லி டேர்டெவில்ஸ், டெல்லி பிரான்ச்சைஸ் அணிக்கு தான் ஆடுவது கிடையாது என்று முடிவெடுத்துக் கொண்டார். இன்று வரை அந்த வீராப்போடு தொடர்ச்சியாக ஆடி வருகிறார்.
ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கிண்ணமே வெல்லாத ஒரு அணியாக இருந்த வேளையிலும் கூட அந்த அணியோடு விசுவாசமாக ஆடி அந்த அணிக்கான ஊட்டங்களை குவித்து தேவை ஏற்பட்ட போது ஆரம்ப துடுப்பாடு வீரராக அணி தலைவராக வேறு தலைவர்களின் கீழே ஆடக்கூடிய ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்டிருந்தார். இப்போது நாங்கள் இந்த ஐபிஎல் போட்டிகளை எடுத்துக்கொண்டாலே இதுவரைக்கும் தனியே ஒரு அணிக்காக ஆடிய வீரர்களை எடுத்துக்கொண்டால் ஆர்சிபி அணிக்காக இத்தனை போட்டிகளை ஆடியவர் விராட் கோலி. இதற்கு அடுத்தபடியாக ஒற்றை அணிக்காக மட்டும் ஆடியவர்களை எடுத்துக்கொண்டால் அடுத்த 3 பேரும் மும்பை இந்தியன்ஸ் வீரர்களாக இருக்கிறார்கள். கேரோன் பொலார்ட் 189, ஜஸ்பிரித் பும்ரா 151, லசித் மாலிங்க 122. இவர்கள் 3 பேரும் மும்பை இந்தியன்ஸின் அப்படிப்பட்ட விசுவாசிகள். இப்பொழுது பொலார்டும் மாலிங்கவும் பயிற்றுவிப்பாளர்களாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் நாங்கள் பல்வேறு நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறோம். விராட் கோலியோடு மிக நெருக்கமான நட்போடு இருக்கின்ற 2 பேர், முன்பு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காகவும் ஆடியிருக்கின்ற 2 பேர். ஒருவர் யூனிவர்சல் பாஸ் என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்ற கலகலப்பான வீரர் கிறிஸ் கெயில், அடுத்தவர் மிஸ்டர் 360 ஏபி டிவிலியர்ஸ். இந்த 2 பேரை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அதிலும் மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கிறது. அண்மை காலத்தில் தான் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை லலித் மோடி, முன்பு ஐபிஎல் தலைவராக இருந்தவர், சொல்லுகிறார் எவ்வாறு கிறிஸ் கெயிலுக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான தொடர்பு வருவதற்கு தான் காரணமாக இருந்தார் என்று. அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஆர்சிபி அணியில் இருக்கின்ற ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். பல்வேறு சர்வதேச நட்சத்திரங்கள் இந்த அணிகளுக்காக ஆடியிருக்கின்றார்கள், அதுபோல உள்ளூர் நட்சத்திரங்கள் ஆடியிருந்தார்கள். ஆனால் விராட் கோலி அளவுக்கு இந்த 200 போட்டிகளுக்கு மேல் வேறு யாரும் ஆடியிருக்கவில்லை என்பது பெரும் ஆச்சரியமான ஒரு விடயம் தான். தரவுகளை வைத்து பார்க்கும்போது 200 போட்டிகளுக்கு மேலே ஆடிய ஒரே ஒருவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அப்போது விஜய் மல்லையாவின் உரிமையாளராக இருந்த அணி இப்போது புதிய உரிமையாளர்கள் பிர்லா குழுவினரை கொண்டிருக்கிறது. அந்த அணிக்கு 200 போட்டிகளுக்கு மேல் ஆடியவர் விராட் கோலி மட்டுமே. இதற்கு அடுத்தடுத்து ஏபி டிவிலியர்ஸ் இருக்கின்றார் 157 போட்டிகள், யுஸ்வேந்திர சஹால் 113 போட்டிகள், கிறிஸ் கெயில் 91 போட்டிகள், சிராஜ் 87, அதுபோல ஹர்ஷால் பட்டேல் 80, வினய்குமார் 70. இவர்கள் யாருமே இப்போது ஆடுவதில்லை. இப்போது இன்னும் ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கும். சரி, விராட் கோலிக்கு பதிலாக டெல்லி பிரான்ச்சைஸ் அணியினால் பிரதீப் சங்வான் வாங்கப்பட்டாரே, அவர் எப்படி ஆடியிருந்தாரா சிறப்பாக என்று கேட்டால் அவர் இந்திய தேசிய அணிக்கு ஒரு போட்டியில் கூட ஆடியது கிடையாது. டெல்லி பிரான்ச்சைஸ் அணிக்காக ஆடியது மட்டுமில்லாமல் டெல்லி அணிக்காக ரஞ்சி கிண்ண போட்டிகளில் ஆடியிருந்தார். பாவம், ஆனால் அவரால் தொடர்ச்சியாக அந்த அணியிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் போனது, இடைவெளியிலே காணாமல் போன ஒருவராக மாறிப்போனார். இப்போது அவர் சர்வதேச போட்டிகள் மட்டுமல்ல உள்ளூர் போட்டிகளிலும் ஓய்வு பெற்றுவிட்டார். இறுதியாக ஆடியது 2023 ஆண்டு. 35 வயதாக இந்த பிரதீப் சங்வான் ஆடியது வெறும் 58 முதல் தர போட்டிகள், 60 லிஸ்டே போட்டிகள், 102 T20 போட்டிகள் தான். உபாதை அவரை வாட்டி வதைத்ததாக சொல்கிறார்கள். டெல்லி கேபிட்டல்ஸுக்காக 3 பருவகாலங்கள் தான் ஆடியிருந்தார். அந்த முதலாவது பருவகாலத்திலே அவர் 7 போட்டிகளில் 5 விக்கெட்டுகள், அடுத்த பருவகாலத்திலே ஓரளவு சிறப்பாக செய்திருந்தார் 13 போட்டிகளில் 15 விக்கெட்டுகள், 3வது மிருதியமான பருவகாலத்திலே டெல்லி அணிக்காக 8 போட்டிகளில் 9 விக்கெட்டுகளை எடுத்தார். பிறகு பல்வேறு அணிகள் மாறி இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 2022 ஆண்டு ஆடியதோடு காணாமல் போயிருந்தார். உண்மையில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி இவரது தெரிவை எடுத்தது ஒரு பொருத்தமான, அந்த காலத்தில் பொருத்தமான முடிவாக இருக்கலாம். ஆனால் இப்போது பார்க்கும்போது முட்டாள்தனமான முடிவாக எங்களால் விமர்சிக்கப்படலாம். கிறிஸ் கெயிலை ஆர்சிபி அணிக்குள்ளே கொண்டு வந்தார் லலித் மோடி. அந்த 2 பேருக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரத்தை, ஆர்சிபி அணிக்கு ஊட்டங்கள் குவிக்கின்ற ரன் மெஷினை, அதுபோல் ஐபிஎல்லில் இதுவரை முறியடிக்கப்படாத சாதனை படைத்த யூனிவர்சல் பாஸை எவ்வாறு ஆர்சிபி நட்சத்திரமாக கொண்டு வந்தது. அவர் ஆர்சிபி தவிர கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் அணிக்காகவும் ஆடியிருக்கின்றார். ஆனால் அந்த அணிகளோடு அவருக்கு இல்லாத அந்த ஈடுபாடும், அந்த அணிகளின் ரசிகர்களோடு அவருக்கு இல்லாத அந்த பாசமும் எவ்வாறு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் ரசிகர்களோடு வந்தது, இதை பற்றி நாளை தினம் சொல்கிறேன்.